வணக்கம். 20/7/2026 திங்கட்கிழமை. இன்றும் வழமை போல் உள்நாட்டு வெளிநாட்டு முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் உள்நாட்டு தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாண தீவுகளை பசுமை எரிசக்தி மையங்களாக மாற்ற நடவடிக்கை. விமான நிலையங்களுக்கு அருகில் காற்றாடி பறக்க தடை. விமான பாதுகாப்புக்கான புதிய அறிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் இணைய மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை. இலங்கை வியட்நாம் இணைந்து புதிய சுற்றுலா திட்டம். கட்டுநாயக்க துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரம். சர்வதேச தலைப்பு செய்திகள். அமெரிக்கா ஈரான் மோதல் மேலும் தீவிரம். குவைத் பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு பதற்றம். ஹோர்மோஸ் நீரிணை பதற்றம் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் தாக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்கிறது. இனி விரிவான உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாண தீவுகளுக்கு பசுமை எரிசக்தி திட்டம். இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள யாழ்ப்பாண தீவுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சூரிய சக்தி மற்றும் பசுமை எரிசக்தி வளங்களை பயன்படுத்தி எதிர்கால மின்சார தேவையை பூர்த்தி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் வடக்கு மக்களின் மின்சார வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. விமான நிலையங்களுக்கு அருகில் காற்றாடி பறக்க தடை. விமான பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமான நிலையங்கள் மற்றும் ஓடுபாதைகளுக்கு அருகில் காற்றாடி மற்றும் பறக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விமானத்தின் இயந்திரத்தில் காற்றாடி நூல் சிக்கினால் அல்லது பறக்கும் பொருட்கள் மோதினால் பெரிய விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வியட்நாம் சுற்றுலா இணைப்பு. இலங்கை மற்றும் வியட்நாம் நாடுகள் இணைந்து புதிய சுற்றுலா வாய்ப்புகளை உருவாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இரு நாடுகளையும் ஒரே பயணத்தில் சுற்றி பார்க்கும் வகையில் சுற்றுலா தொகுப்புகளை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் அதிகரிக்கும் இணைய மோசடிகள். பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை. சைபர் குற்றவாளிகளின் புதிய திட்டங்கள். இலங்கையில் இணையம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சைபர் குற்றங்கள் மற்றும் இணைய மோசடிகள் அதிகரித்து வருவதால் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது மோசடிக்காரர்கள் பல்வேறு புதிய முறைகளை பயன்படுத்தி மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பணத்தை திருட முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகமாக நடைபெறும் இணைய மோசடிகள். போலி வங்கி குறுஞ்செய்திகள், வங்கி கணக்கு முடக்கப்படும் அல்லது பரிசு கிடைத்துள்ளதாக கூறி போலியான இணைய இணைப்புகளை அனுப்பி தகவல்களை பெற முயற்சிக்கின்றனர். வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள கணக்கு திருட்டு, OTP குறியீடு, கடவுச்சொல் போன்றவற்றை கேட்டு கணக்குகளை கைப்பற்றும் முயற்சிகள் இடம்பெறுகின்றன. போலி வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்கள், குறைந்த நேரத்தில் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர். எனவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். மேலும் வெளிநாட்டு சைபர் மோசடி வலையமைப்புகள். இலங்கையில் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய இணைய மோசடி நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். சில சர்வதேச மோசடி வலையமைப்புகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு பின்னர் இலங்கை போன்ற நாடுகளை இலக்காக கொள்ளும் அபாயம் குறித்து எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன. எனவே மக்கள் மேலும் அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். கட்டுநாயக்க துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தீவிரம். கட்டுநாயக்க தேவமொட்டாவ பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற பரபரப்பான துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான விசாரணையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. போலீசாரின் தகவலின்படி சந்தேகத்தின் பேரில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை இரு போலீஸ் அதிகாரிகள் விசாரணைக்காக தடுத்து நிறுத்தினர். ஆரம்ப விசாரணைக்கு பிறகு அவரை கைது செய்யும் நடவடிக்கையின் போது ஒரு அதிகாரியின் சேவை துப்பாக்கியை சந்தேக நபர் பறித்துக்கொண்டு அதே துப்பாக்கியால் அந்த அதிகாரியை சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி உடனடியாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து விசேட தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்த போலீசார் திவிலிப்பட்டிய பகுதியில் 41 வயதுடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளனர்.
கைது செய்யப்பட்ட போது போலீசாரிடமிருந்து பறிக்கப்பட்ட துப்பாக்கி, சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் மற்றும் சுமார் 31 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் சிவில் பாதுகாப்பு படை உறுப்பினர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தனிப்பட்டதா அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் குற்றவாளிகளுடன் தொடர்புடையதா என்பதை பல கோணங்களில் போலீசார் தொடர்ந்தும் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பாக மீண்டும் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவத்தின் முழு பின்னணியும் கண்டறிய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சர்வதேச செய்திகளின் விரிவாக்கம். அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலாக ஈரான் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா தொடர்புடைய இலக்குகளை குறிவைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பதற்றம். ஈரான் அமெரிக்கா மோதலின் தாக்கம் வளைகுடா நாடுகளிலும் உணரப்படுகிறது. குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளன. சில தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் எண்ணெய் சந்தை. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை நீடித்தால் பல நாடுகளில் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா தொடர்ந்தும் ஈரானில் இராணுவ இலக்குகளை தாக்கி வரும் நிலையில் ஈரானும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க கூட்டணி தளங்களை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் உள்ள மின்சார உற்பத்தி மற்றும் கடல் நீர் உப்பு நீக்கும் நிலையங்கள் தாக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தாக்குதலால் சில பகுதிகள் தீப்பற்றியதாகவும் அவசர சேவைகள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மின்சார விநியோகத்தை பாதுகாக்க அவசர திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண தீவுகளை பசுமை எரிசக்தி மையங்களாக மாற்ற நடவடிக்கை. விமான நிலையங்களுக்கு அருகில் காற்றாடி பறக்க தடை. விமான பாதுகாப்புக்கான புதிய அறிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் இணைய மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை. இலங்கை, வியட்நாம் இணைந்து புதிய சுற்றுலா திட்டம். கட்டுநாயக்க துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான விசாரணைகள். அமெரிக்கா ஈரான் மோதல் மேலும் தீவிரம். குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு பதற்றம். ஹோர்மோஸ் நீரிணை பதற்றம் காரணமாக உலக எண்ணெய் சந்தையில் தாக்கம். இஸ்ரேல், ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்கிறது. இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இதுபோன்ற முக்கிய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய டயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மேலும் இந்த செய்திகள் சம்பந்தமான உங்கள் கருத்துக்களையும் கருத்து பகுதியில் பதிவிட்டு லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் டயானி. நன்றி, வணக்கம்.